ஒவ்வொரு செட் வழியாகவும் அடுத்த இங்கே வந்து ஸ்டொக்கும் வந்து பெட்ரோல் மண்ணெண்ணெய் டீசல் எல்லாம் ஸ்டொக்கில் இருந்தது. எல்லா செட் வழியாகவும் இருந்தது. திடீரென்று ராத்திரி விலை கூட்டியாச்சு. விலை கூட்டின உடனே அப்போ இவன் இருந்த பெட்ரோலுக்கும் மண்ணெண்ணெய்க்கு டீசல் எல்லாத்துக்கும் இவையும் விலை தானே கூட்டியிருக்கேன். ஏன் அந்த ஸ்டொக்கு முடிஞ்ச அப்புறம் விலை கூட்டலாம் தானே. அப்போ நீங்களும் ஊழலான செய்கிறீர்கள். நீங்களும் மக்கள்கிட்ட சுரண்டுகளானே. மக்கள் இந்த இரத்தத்தை நீங்களும் சுரண்டுகளானே. ஏற்கனவே ஒவ்வொரு செட்லேயும் நியாயமான பெட்ரோல் இருந்தது, டீசல் இருந்தது, மண்ணெண்ணெய் இருக்கு. அப்போ இன்றைக்கு நீங்கள் விலை கூட்டின உடனே நீங்கள் அதே விலையை கூட்டுறீங்க. ஏன் அந்த பெட்ரோல் இருக்கிற ஸ்டாக் முடிய மட்டும் நீங்கள் பழைய விலைக்கு விற்கலாம் தானே. இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த மண்ணெண்ணெய் அடித்தா என்ன தொழில் பார்க்குறோம். 250 ரூபா 260 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் அடிச்சு இனிமேல் அதுக்கு ஓயில் கலந்து நாங்கள் என்னென்னு தொழில் பார்க்குறோம். எப்படி தொழில் பார்த்து நாங்கள் எங்கட சிவியை தான் போகாட்டுறோம். கடத்தொழில் மக்கள் தான் இல்லாமையை யோசிச்சு பாருங்க. ஐயா கடத்தொழில் அமைச்சர் அவர்களே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? இலங்கையில் இருக்கிறீர்களா இல்லை வேறு எங்கேயும் இருக்கிறீங்களா? வேறு எங்கேயும் புத்துக்கிறதுக்கு இருக்கிறீங்களா? விலங்கையில் பாயை திறந்து சொல்லுங்க. இந்த கடல் எண்ணெய் இருக்குது வருகுது, நாங்கள் தேவையான எண்ணெய் தருவோம்னு சொல்லி அப்போ பழைய அரசாங்கம் செய்த அதை விட நீங்கள் மோசமாக செய்து போறீங்க. பழைய அரசாங்கம் இதைத்தான் செய்தது. எண்ணெயை சொக்கில் வச்சுக்கொண்டு நிப்பாட்டின உடனே நாங்கள் கியூ வரிசை சனம் அடிபட்டு கியூ ஆரண்டோண்ட கொண்டு வந்து அடிபட்ட உடனே நீங்கள் விலையை கூட்டி போட்டு கொண்டு இறக்கி விட்டீங்க. இறக்கி உடனே மக்கள் என்ன செய்யறது? எங்களுக்கு அன்றாட தேவைதான். எரிபொருள் இல்லாமல் நாங்கள் வாழ இயலாது. அப்போ அது மக்கள் அதைத்தான் மக்களும் வேண்டது. அந்த நேரம் நீங்கள் விலையை கூட்ட உடனே விலைக்கு வேண்டது. 84 ரூபா வித்த மண்ணெண்ணெய் இன்றைக்கு 260 ரூபாய்க்கு திரும்பி வந்துவிட்டது. அதைத்தான் போன அரசாங்கம் செய்தது. அப்போ இருந்த ஸ்டொக்கு முடிஞ்ச அப்புறம் நீங்கள் விலை கூட்டினாலும் பரவாயில்லை. எல்லா இடத்துலையும் ஸ்டொக் இருக்கு, திருப்பி விலை விட்டுக்கலாம். அப்போ பழைய அரசாங்கம் எப்படி செய்தோ அது பேர் தான் இப்போ நீங்களும் செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ தற்சமயம் வந்து மண்ணெண்ணெய் இருக்கு, ஸ்டொக்கில் இருக்குன்னு சொன்னவங்க மண்ணெண்ணெய் இருக்கு. இப்போ நாங்கள் போனால் செட்டில் எடுக்கலாம். ஆனால் விலை கூட்டின உடனே இப்போ இன்றைக்கு 50 ரூபா 60 ரூபா கூடி இருக்குண்டா நாங்கள் என்னென்ன அடித்த தொழில் பார்க்கலாம். எங்களால் வெண்டைக்கிழங்கு 30 லிட்டர் மண்ணெண்ணெய் வேணும் தொழிலுக்கு போய் வரணும்னா சாதாரணமாக 30 லிட்டர் மண்ணெண்ணெய் கணக்கை போட்டு பாருங்க. அப்போ ஓயிலோட செத்தாங்களுக்கு 300 ரூபா வருது. அப்போ 30 சொல்லுக்கும் 10,000 ரூபா வேணும். நாங்கள் 5,000 ரூபா முளைக்கலாம் கிடக்கு, கரைக்கு மீன் பிடிச்சி சாப்பிடலாம் கிடக்கு. அப்போ இந்த விலையில நாங்கள் மண்ணெண்ணெய் அடிச்சு ஓடுறது. இந்தியன் டாலர் வந்து இப்போ தற்சமயம் வந்து எங்கட பக்கம் வருது, எங்கட பக்கம் இல்லை. ஆனால் தீபாவளியில் பக்கம் வந்து போகிறாங்க. எங்கட பக்கம் கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் இடத்தை நிற்கிறாங்க. இனிமேல் அந்த மீன் தடக்காலம் தானே, அதுக்காக அவங்க நிப்பாட்டி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ காண இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் காண இல்லை. நாங்கள் கூடியவங்க 13, 14, 15 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர்லாம் ஓடுறோம். ஆனால் எங்கட கண்ணுக்கு தெரியல. எங்கட பக்கம் தீபா பக்கத்து இந்த நிலைமை எங்களுக்கு தெரியாது. தீபாவத்தில் இனிமேல் அங்கால வந்து இப்படி வர்றான் பாரான் போறான் என்றால் எப்படியும் அவன் பெறாமல் விட மாட்டான். இந்தியர் என்று சொன்னால் அங்கே எல்லாத்தையும் பழிச்சு கொட்டி நாசமாக்கி போட்டாங்க. அங்கே இல்லை. அப்போ இங்கே தான் கொஞ்சம் கிடக்கு, அதையும் பழிச்சு கொட்டணும் தானே. அவங்க அங்கத்திய அரசியல்வாதிகளும் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு நடவடிக்கையும் இல்லை. அப்போ நாங்கள் எத்தனை பக்கத்தில் நாங்கள் இடிபடுறோம் இல்லை. இதுவரை காலமாச்சு நாங்கள் அறிய எந்த விதமான புயல் அடித்தாலும் எங்களுக்கு இதுவரை நிவாரணம் வழங்கப்பட்டதும் இல்லை. போட்டுகள் சேதப்பட்டாலும் அதுக்கு சேதத்தூரிக்க ஒன்றும் தரப்படவும் இல்லை. அரசாங்கம் ஒன்றுமே செய்யலை. என்ன பொறுத்தவரை இதுக்கு மேலே நடந்த புயல்களுக்கு எல்லாம் பெருவிட படத்தை எடுத்து தாருங்க, அதை சேதப்பட்டதை படம் எடுத்து கொடுக்கணும். பிறகு நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அந்த போம் எடுத்து போவேன் ரப்பி கொடுத்தாச்சு. பிறகு செல்லிஞ்சிலவன் செட்டியார் கணக்கண்டு அதை என்னத்தையும் எழுதி விட்டு போக வேண்டியது. இப்படியே போய் காலம் போட்டுது. இப்போ டிக்பா புயலுக்கு வந்து தாரம்னு சொல்லி எங்களந்த படகு வந்து கொழும்பில் இருந்து வந்து அடுத்த 2 நேவியால் அடுத்து எங்களந்த எஃப்ஐ மேலே எல்லாரும் வந்து பதிஞ்சு போட்டு போனவே கட்டாயம் இதுக்கு உங்களது இதுகளுக்கு வருமென்று சொல்லி அதை உண்மையின்படி அது வருமென்று சொல்லுகிறார்கள் தவிர இன்னும் இதுவரையில் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கையான தகவல் சொல்கிறார்கள். கட்டாயமாக அது கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி எஃப்ஐஆர் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த அடிப்படையில் ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு 6 மாதம் ஆச்சு. இதுவரையில் நாங்கள் இப்போ இன்றைக்கு போட்டை இழந்து போட்டு தொழில் செய்யலாத கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ நாங்கள் இந்த போட்டை நம்பித்தான் நாங்களுக்கு வந்தால் தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு தொழில் செய்யலாம். இன்றைக்கு எனக்கு டிக்பா புயல் இந்த 24, 25 விலையும் இந்த நீளத்துக்கு இப்படி இந்த கரை நீளத்துக்கு போட்டு அப்போ நான் வந்து காலையில் ஆக்சிடென்ட் பண்ணதுனாலே ஒன்றும் செய்யலாம் போச்சு. போட்டு வந்து இந்த கல்லோட அடிபட்டு இங்கே விலையெல்லாம் இந்த கடல் மூலமாக தான் இழுபட்டு இங்கேருந்து நாங்கள் எங்களால் உதவிக்கு ஆட்கள் இல்லாத பட்சத்தில் பிறகு திருப்பி நாங்கள் ஆதியோடிக்கு அறிவித்து ஆதியோடியிலிருந்து தான் எங்களோட சொந்த பந்தங்கள் தெரிஞ்ச பிள்ளைகள் வந்து அதை நாங்கள் ஏதோ ஒரு வழியில் எடுத்து நாங்கள் அப்போ இந்த பேர்வைட்டை வந்து இது முழுதான சேதம். இது முழுதான சேதம். இதுக்கு கட்டாயம் உங்களுக்கு பெறமென்று சொல்லி கொண்டு போனது. ஆனால் இப்போ கேட்டாலும் சொன்னால் கட்டாயம் பெறமென்று தான் சொல்லியிருக்கிறேன் தவிர ஆனால் இதுவரை எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். வடமராட்சியை பொறுத்தளவில் ஏனென்று சொன்னால் இந்த காற்றுக்கு எங்களுக்கு மீன் வந்து கிழக்கே இருந்தான் இறங்குறது. கொண்டல் காற்றுக்கு வந்து எங்களுக்கு வந்து கிழக்கே இருந்தான் மீன் இறங்குறது. அப்போ இவர்கள் வந்து அங்கே கடலில் வந்து இப்போ அங்கே வந்து உலாக்கி சுருக்கு வலி அடித்து லைட்டை போட்டு சொன்னால் அந்த மீன்கள் அச்சப்பட்டு இஞ்சால வராது. ஏனென்றால் நாங்கள்
பருவ காலத்துக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் பருவ காலத்துக்கு மாறிக்கு அந்தந்த காலத்துக்கு தான் மீன்கள் வந்து போகிறது. அப்போ அதுக்கு இதுவரையிலே அப்படி ஒரு மீன்கள் வந்து போகிறது மாதிரி இல்லை. அதனால தான் இன்றைக்கு எங்களோட மக்கள் ஒன்று விந்தால் செத்து கொண்டிருக்கிறேன். அங்கால வந்து கடலில் லைட்டை சோடிச்சு லைட்டுன்னு சொல்லி லைட்டை சோடிச்சு லைட்டை வச்சு சுருக்கு வேலை கலைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. படகுகள் இங்கால வருது என்று சொல்லப்படுது. இப்போ ஏன்னு சொன்னால் சில படகுகள் இங்கே வந்திருக்கிறேன். தொண்டமினார் காங்கேசுந்தரைக்கு நிறைய சுருக்கு வேலை வளைக்கிற படகுகள் சில வந்து போயிருக்குது வளைக்கு கொண்டு. அன்றைக்கு ஒரு இடத்துல வந்து இங்கே தென்னிலங்கை மீனவர்கள் வந்து வெடியடிச்சு 10,000 கிலோ பேர் எடுத்திருக்கிறார்கள். இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 10 நாள் வரும்னு நினைக்கிறது நடந்து வெடியடிச்சு ஒரு 10,000 கிலோவுக்கு மேலே பேரை டைனமெட் அடிச்சு பேரை எடுத்திருக்கிறார்கள். அப்போ அந்த மீன் மாமுனையில வந்திருக்கு. அந்த மீன் வெடியடித்த மீன் புரியுமா தெரியும். அப்போ இதுகளை எல்லாம் நேவிக்காரனும் தான் எப்பயுமே எல்லாரும் பார்த்து தான் இருக்கணும். எங்கேயோ இருக்கிற கல்புட்டியில இருக்கிற மீனவர் வந்து இந்த வடி அடிச்சது. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.